அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் வந்தாலே நம்ம மனசு அமைதியாகி விடுகிறதல்லவா? ஆனா ஒரு கேள்வி, நாம் ரமலானை அனுபவிக்கிறோமா அல்லது வெறும் நோன்பு வைத்து கடந்து செல்கிறோமா? இன்று நாம் பார்க்கப் போவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரமலான் தினசரி வாழ்க்கை. அவர் ரமலானை எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம்? 1. சஹூர் நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹூரை ஒருபோதும் தவிர்க்கவில்லை. அவர் கூறினார்கள், சஹூரில் பரக்கத் இருக்கிறது. அவர் சஹூரை தாமதமாக செய்வார்கள். பேரிச்சம், தண்ணீர் போன்ற எளிய உணவுகள். இங்கு நமக்கு ஒரு பாடம். சஹூர் என்பது வெறும் சாப்பாடல்ல. அது ஒரு நீயத். அது ஒரு சுன்னத். அது ஒரு பரக்கத் நேரம். நாம் அலாரம் வைத்து எழுந்து 2 நிமிடம் கூட துஆ செய்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. 2. ஃபஜ்ர் மற்றும் காலை நேரம். சஹூருக்கு பின் ஃபஜ்ர் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தில் தொழுவார்கள். பின் அல்லாஹ்வை நினைத்து திக்ரில் இருப்பார்கள். சில நேரங்களில் சூரிய உதயம் வரை மஸ்ஜிதில் இருப்பார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஃபஜ்ர் தொழுது உடனே தூக்கம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தை ஆன்மீக சக்தியாக மாற்றினார்கள். 3. குர்ஆன் தொடர்பு. ரமவான் என்றால் குர்ஆன் மாதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானிலும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் முழு குர்ஆனை மீளாய்வு செய்தார்கள். கடைசி ஆண்டில் 2 முறை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ரமலான் என்றால் குறைந்தது ஒரு பக்கம் குர்ஆன், ஒரு ஆயத் அர்த்தம், ஒரு நிமிடம் சிந்தனை. நாம் ஸ்க்ரோல் செய்யும் நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்தால் நம் வாழ்க்கை மாறாது. 4. தானம் மற்றும் கருணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாகவே கருணையுள்ளவர். ஆனால் ரமலானில் அவர் காற்றை விட வேகமாக தானம் செய்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. உணவு, உதவி, ஆதரவு. ரமலான் என்பது நமக்கு பசி தெரிய செய்வதற்காக அல்ல, பசி உள்ளவரை நினைக்க செய்வதற்காக. ஒரு குடும்பத்திற்கு இஃப்தார் கொடுத்தால், ஒரு ஏழைக்கு உதவினால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. 5. இஃப்தார் நடைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழம் கொண்டு நோன்பு திறப்பார்கள். அது இல்லையெனில் தண்ணீர். மகரிப் தொழுகையை உடனே செய்வார்கள். இஃப்தார் நேரம் துஆ ஏற்கப்படும் நேரம். நாம் அந்த நேரத்தில் மொபைல் பார்க்கிறோமா அல்லது கண்ணீர் மல்க துஆ செய்கிறோமா? 6. இரவு தொழுகை கியாமுல் லைல். இதுதான் ரமதானின் உச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள், அவரது பாதங்கள் வீங்கும் வரை. அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர், ஏன் இவ்வளவு தொழுகிறீர்கள்? அவர் பதில், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இதுதான் உண்மையான இபாதத். நாம் முழு இரவும் முடியவில்லையா? 2 ரக்அத் போதும், 5 நிமிடம் போதும், ஆனால் மனதார. இறுதி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக முயற்சி. குடும்பத்தினரையும் எழுப்புவார்கள்.